ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் டேயை பேஸ் பண்ணி இன்றைக்கி எங்கள் சர்ச்சில் எஜுகேஷன் சண்டே வந்து மெசேஜ் கொடுத்தாங்க. இந்த எஜுகேஷன் சண்டே அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தருக்கேற்ற ஒழுக்கத்திலும் போதனையிலையும் அவங்கள வளர்த்துங்கன்னு சொல்லிட்டு எஃபேசியன்ஸ் 6:4 சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 22 என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் அப் அ சைல்டு இந்த வே ஹீ ஷுட் கோ ஈவன் வென் ஹீ இஸ் ஓல்ட் ஹி வில் நாட் டிபார்ட் ஃப்ரம் இட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் நம்ம சின்ன பிள்ளையிலே அவங்களுக்கு இதை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து வயசானாலும் அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த வேல்யூஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்படி வெறும் புக்கை படித்து டிகிரிஸ் வாங்கிட்டால் மட்டும் அது வந்து எஜுகேஷன் கிடையாது. அது வந்து அவங்கள வந்து நல்வழிப்படுத்தணும். அந்த லைஃப் ஸ்கில்ஸில் வந்து அவங்க அப்ளை பண்ணணும். படிக்கிற படிப்பை வந்து அப்ளை பண்ணணும் லைஃப்பில். அதனால் டிசிப்ளின் வரணும். எஜுகேஷனால் ஒரு டிசிப்ளின் வரணும். அதுக்கப்புறம் வந்து சொசைட்டியில் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். பார்த்திங்கன்னா இப்போல்லாம் மொபைல்லையே ஃபுல்லாக இருப்பாங்க. யாருக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. அவ்வளோதாங்க. ஒரு ஹோலிஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் எஜுகேஷனால் நமக்கு வரணும். ரொம்ப ஓவராக பேசி போர் வச்சுட்டேனா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய்.